தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிகழ்வுக்கு வந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கர்த்தருடைய தாசர்களே, தேவ ஜனங்களே, டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்திற்கான ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 10 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 37:4 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்திலும் இந்த கூடுகையினுடைய துவக்கத்திற்காக சென்னை மண்டலத்தினுடைய ஹெவன் டிவி நேபாள் ஊழியங்களுடைய ட்ரெஷரராக இருக்கின்ற ஜெயக்குமாரி ஆண்டி முன்பாக அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபித்து பின்பு அமர்ந்து துதிக்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, அந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளையிலே கூடுகைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, நீ நல்லவராக இருக்கிறீரப்பா, எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறவராக இருக்கிறீரப்பா. எங்கே நாமத்தின் நிமித்தம் 2 பேர் ஒரு மனதோடு கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருந்து நீர் இந்த கூடுகையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கே அனுப்பும்படியாய், உம்முடைய பரிசுத்தாவியானவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே இந்த கூடுகையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிக்கான மகிமையாகும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கர்த்தரை மகிழ்ச்சியாய் நாம் தொழுது கொள்ள போகிறோம். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இருந்தாலும், பல்வேறு துன்ப துயரங்கள் வழியாய் கடந்து வந்தாலும், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி, அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு துதித்தார். ஆனந்த சத்தத்தோடு அவர் ஹாப்பியா ஆண்டவரிடத்தில் அவர் அப்ரோச் பண்ணினார். அதனால அவர் ஒரு வரலாறாய் மாறினார். பல சரித்திரங்கள், பல தேசங்கள், பல மொழிகள், இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசங்கள், ஒவ்வொரு மாநிலங்களில தாவீதை குறித்து பேசாத கண்ட்ரியும் இல்லை, ஸ்டேட்டும் இல்லை, லாங்குவேஜும் இல்லை, அல்லேலூயா, சபையும் இல்லை. என்ன குவாலிட்டி அவருக்கு இருந்துச்சு? கிங் ஆனது அப்புறம் தான், ஜஸ்ட் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையன் தான் அவர். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே குவாலிட்டி, ஹாப்பியாக கர்த்தரை துதித்தார். முதலாவது நாம் அதை செய்ய போகிறோம். அருமையான சகோதரி ரெபிதா தேவதாஸ் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட இன்றைக்கு விசேஷமாக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி பலிபீடம் கட்டி கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன்.
செய்தவர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாக என்னை வாங்கி கொண்டு உயிரின் சொத்தாக வைத்துக் கொண்டு. ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு பார்த்து பாடலாமா? இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்மை செய்தீரே. சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மறுபடியுமாக நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். பாடுவோமா? செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் நன்மை செஞ்சதை மட்டும் நம்ம நினச்சி பார்த்து நன்றி செலுத்தணும்னு சொன்னால் 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய நன்மைகளை நமக்காக அவர் செய்திருக்கிறார். அதுலேயே ரொம்ப விசேஷமான காரியம், அழிவின் குழியிலிருந்து உங்களை என்னை மீட்டெடுத்து அவர் உன்னதங்களிலே நம்மை அவரோடு கூட அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? இன்றைக்கும் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால நீங்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிறது, ஊழியங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் நினச்சி 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 ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த ஊழியத்தை குறித்து கூட அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த ஊழியத்தை குறித்து பரலோக தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலை கூட கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன். அப்பா கிட்ட சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம்
ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை நான் இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே அப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை இன்னைக்கு மறுபடியும் நடக்க வச்சிருக்கிறீங்களே, உங்க அன்புக்குள்ள வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுவோமா? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுவோமா? உங்க வாய் திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஓ ரமலதரகதர மஷபபபபா. ஓ ரிகபபபா. சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு விசை ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்றது சாதாரண காரியம் கிடையாது. பாக்கியவான் அந்த வார்த்தைக்கு நம்மளை ஆண்டவர் சொந்தமாக்குகிறார் என்றால் நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல். உண்மையாக சொல்கிறேன், சுவிசேஷ வார்த்தைகள் அநேகருக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இருதயம் எப்போ திறக்கும் தெரியுமா? கர்த்தர் அவருடைய அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து கொள்ளும் போது உங்களை என்னை அவருடைய அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து கொண்டார். நீ எனக்கு வேணும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்துருக்கிறீரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய கவலை,
என்ன கவலை தெரியுமா? ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, இது நடக்கலையேப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமாக ஓடிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் எனக்கு ஏன் இன்னும் இந்த குறைவு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் பலவீனம்? அவர் எல்லாம் அறிந்த தகப்பன். நம்மளுடைய இருதயத்தை சில நேரம் அவர் உடைக்கிறாருன்னு சொன்னா, அந்த ஆத்துமாவை அவர் இழந்து போகிறத விரும்பலன்னு அர்த்தம். ஆத்துமா தான் நிரந்தரமா வாழக்கூடியது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப கொஞ்சம். மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கொப்பா இருக்கிறது. நீங்க கூட யோசிச்சு பார்த்துருக்கலாம் நிறைய நேரம். இப்போதான் நான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இத்தனை வருடங்கள் கடந்து விட்டது, இவ்வளோ நாட்கள் வேகமா ஓடுதுன்னு நீங்க சொல்லலாம். உண்மையாகவே நாட்கள் வேகமாக ஓடுகிறது. நீங்களும் நானும் அதற்கிடையில என்ன செய்கிறோம்? இந்த வேளையில கூட ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நேரத்தை அசட்டையா நினைச்சிடக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்களும் நானும் அவரோடு ஒட்டி கொள்ளுகிற நேரம், இணைந்து கொள்ளுகிற நேரம். நீர் பெரியவர் சொல்லுங்க உங்க வாய் திறந்து. அப்பா, நீங்க பெரியவர், நீங்க துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஆராதனைக்குரியவர். அப்பா, உம்மை உயர்த்துகிறேன். எப்படியெல்லாம் ஏசப்பாவை துதிக்கணுமோ, எப்படியெல்லாம் ராஜாவை மகிமைப்படுத்தணுமோ உங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது அழகா சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே. ஓ ரதலதரம மஷதலதரபா, ஓ ரிகரதீரமலதூர மஷதரகதரபா. உங்க வாயை விரிவாய் தரங்க. ஷதலதூரம மகரதரபா. ஆவியோடு கருத்தோடு பாடுவேன். ஆவியோடு கருத்தோடு மட்டும் இல்லை, ஆவியோடு ஷதலதரகதரபா. ஓ ரியாந்தனமலதூரமகபா. உலகத்துக்குள்ள நம்ம சிந்தை இருந்தா இப்ப பிரிச்சு எடுக்கிற தேவனுடைய ஆவியானுடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அந்த பாரம் எல்லாம் விலகட்டும். ஷதலதூரமகபரகதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் அப்பா தெரிந்து கொண்டாரே. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்போ தெரிஞ்சு கொண்டாரு? தாயின் கருவில் நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்பதாகவே. ஏன் பயப்படுறீங்க அன்பு சகோதரி? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்க காலங்கள் எல்லாம் அப்பா கரத்தில் அல்லவோ இருக்கிறது. பயப்படாதீங்க. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கைகளை உயர்த்த முடியும், உயர்த்தி இல்ல இருதயத்துல கையை வச்சு எப்படியோ உங்க மனசு வேற எதுலயும் போகாம அப்பாவை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆமாப்பா, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தரமானவர். சொல்லுவோமா? நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க தந்தார் அல்லவா. வேலனை தந்தீர், உம்மை ஆராதிக்க. ஊழியம் தந்தீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். அப்பா கிட்ட சொல்லுவோமா? உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். மனசார கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். ஆமாப்பா, கனத்துக்கு நீங்க தான் கனத்துக்கு பாத்திர, மகிமையுடையவர் நீங்க தான்ப்பா. உம்மை என்றென்றைக்கும் ஆராதிப்போம். நீரே நீரே நிரந்தரமானவர். சொல்லுங்க, உங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, நீரே நிரந்தரமானவர், கனத்துக்கு பாத்திர நீர் மாத்திரம் ஆண்டவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா அவருடைய அன்பு, அவர் நமக்கு நிரந்தரமானவர். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகம் பார்க்கிற வண்ணம் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. உலகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? உடைய பார்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ நன்மை இருக்கு, எவ்வளோ மேன்மை இருக்கு, நீங்க எவ்வளோ பாப்புலாரிட்டியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோலாம் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க இவங்க, இதெல்லாம் உலகம் பார்க்கும். ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்து ஒரு மனுஷனை கனப்படுத்துவார் தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற பிள்ளைங்க இந்த இடத்துல அநேகர் இருக்கிறீங்க. இனி ஊழியம் செய்யும்படி கர்த்தர் எழுப்ப போகிற பிள்ளைகள் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேலே இப்பொழுது ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். புதிய அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொடுக்கிறார். Receive in the name of Jesus. In the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபா கபா கபல தரபா கபா ஓ ரபா பாபா ஷதல தரபா பாபா. இந்த குறைவு இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இல்ல. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானவருக்கு விட்டு கொடுங்க போதும். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். இனிமேலும் அவரை உங்களை ஏந்திக் கொள்ளுவார். இனிமேலும் அவர் தான் சுமக்க போகிறார். இனிமேலும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம நிரந்தரம் இல்லாததை நிறைய நேரம் தேடிக்கிட்டே இருப்போம், நிறைய தேடி ஓடுவோம். ஆனா ஒரு நாள் வரும்போது நமக்கு புரியும், இல்லை இது நிரந்தரம் இல்லை.
ஏசப்பா நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்னு சொல்லி அவர் பாதத்தை பிடிச்சிக்கோ. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இன்னைக்கே இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு விச கையை உயர்த்தி இந்த வரியை மட்டும் பாடி நம்ம முடிக்க போறோம். அடுத்த பகுதிக்குள்ள போக போறோம். உங்க மனசு விட்டு சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா நிரந்தரம். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆமாப்பா, நீங்க நிரந்தரமானவர், எங்க கூடவே இருக்கிற தகப்பனப்பா. எங்களை தகப்பன் சுமக்கிறது போல சுமந்து செல்லுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில கூட எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இன்றைக்கு அப்பா இந்த நேபாள் மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நான் ஜெபிக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும். ஆனால் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நீங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த இடத்தை விட்டு உங்கள் பிள்ளைங்க வெளியில் கடந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பலவீனத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கணும்ப்பா. அவங்க சரீரத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு கடந்து போகணும் அப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெருக, நாங்க சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நேராய் கடந்து போகிறோம். முதலாவது ஒரு ஊழிய கண்ணோட்டத்தை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். பின்பு மற்ற நிகழ்வுக்கு நேராய் கடந்து போகிறோம். நம்ம எல்லா மாதத்திலையும் உங்களுக்கு சொல்லுகிற அப்டேஷன்ஸ் தான். அது ஏன் அந்த அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் சார்பாக நேபாள் தேசத்திலே 15 ஆண்டுகளாக இந்த பணித்தள ஊழியங்கள் நடந்து வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிந்திராத ஜனங்கள் மத்தியிலே எப்படி ஆகிலும் இயேசு என்கிற பெயரை அந்த மக்களுடைய நாவிலே உச்சரிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தரிசனமாகும் இது. அல்லேலூயா. ஏகதேசம் 32 இடங்களிலே திருச்சபை ஆராதனைகள் நடந்து வருகிறது. 80 மிஷனரிகள் நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக நேரடியாக களப்பணியை செய்து வருகிறார்கள். 330 ஆதரவற்ற பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நேபாள் தேசமானது ஏகதேசம் 77 மாவட்டங்களும் 7 மாகாணங்களும் உடைய ஒரு தேசம். 3 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம். தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு பாப்புலேஷன் கொண்ட ஒரு தேசம். இதில் நம்ம அந்த அப்டேஷன் மாதம் சொல்லும்போது, இந்த 2024ஆம் ஆண்டு ஏன் நம்ம அப்டேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, புதிய பணித்தலங்களையும் புதிய திருச்சபைகளையும் நாம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நேபாள் தேசமானது இப்போது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. சபைகள் கட்டுவதற்கு ஒரு திறந்த வாசலை தேவன் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார் என்று. அப்படியானால் புதிய புதிய பணித்தலங்கள் உருவாகவும் புதிய புதிய திருச்சபைகள் கட்டப்படவும் புதிய மிஷனரிகளை சேர்த்து கொள்ளவும் வேண்டுமானால் நம் பக்கத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு எதிரியோடு யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் எவ்வளவு, ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கொண்ட சேனையோடு யுத்தம் பண்ண வேண்டுமானால் முதலாவது நம்முடைய சைடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும். அல்லேலூயா. நேபாள் தேசம் அந்தகார வல்லமைகளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்த வேண்டுமானால் நம்முடைய சார்பாக ஜெபிக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படியானால் இதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆனால் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகட்டும், இங்கே வந்திருக்கிற மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசர்கள் தேவ ஜனங்களாகட்டும், நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தரிசனத்தை ஒருவனுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்தால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக ஜனங்களுடைய ஒத்தாசைகள் தேவைப்படும். அப்படியானால் மாதந்தோறும் இந்த 3வது சனிக்கிழமை இந்த கூடுகைக்கு நீங்கள் உங்களால் இயன்ற பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஒரு வசனத்தை நினைவூட்ட விரும்புகிறேன்.
2 வசனத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். ரோமர்களது நிருபம் 7வது அதிகாரத்தினுடைய 14, 15, அந்த 19 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்யணுங்கிற ஆசை எனக்குள்ள இருக்கு, ஆனால் அதனுடைய கிரியை என்கிட்ட இல்லை. யாக்கோபு நிருபத்தை எழுதும்போது, இது அப்போஸ்தலன் இங்கே பவுல் ரோமருக்கு நிருபத்தை எழுதினார். யாக்கோபு நிருபத்தை யூதர்களுக்கு எழுதும்போது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாவிட்டால் உனக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அல்ல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லை? விசுவாசிக்கிறோம், விசுவாசிகள் தான், கிரியைகள் இல்லாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறார். அப்படியானால் தன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளினாலே காண்பிக்கின்ற ஒரு தரிசனத்திற்கு நாம் ஏன் உதவி செய்யக்கூடாது? இப்போ உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்குங்க. கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் நல்ல ஒரு விசுவாசி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டா சுவிசேஷம் போகுமா? போகாது. அப்போ என்னுடைய கிரியைகளினாலே நான் காண்பிக்க வேண்டும். அப்போ நான் தரிசனத்தோடு இணைந்து நான் ட்ராவல் பண்ண என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்படியானால் இங்கே வந்திருக்கிற தேவஜனமே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவஜனமே, தரிசனத்தை இன்னும் பலப்படுத்தி புதிய புதிய எல்லைகளுக்குள்ளாக நாம் கொண்டு போக வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளினாலே காண்பிப்பதற்கு நாம் ஏதாயிலும் செய்ய வேண்டும். ஏதாவது செய்ய அப்படிங்கிறார். பிரசங்கி சொல்றார், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். இந்த நாட்களிலே ஒரு பயம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. ஊழியங்களை குறித்த ஒரு பயம் மக்கள் மத்தியில் ஒருவேளை இருக்கலாம். பயப்பட்டு நம்ம கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்ம எந்த உதவியும் செய்யக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலிருந்து தீமோத்தேயுவுக்கு 2வது நிருபத்தை எழுதுகிறார். செகண்ட் லெட்டர் எழுதும்போது 1 அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி சொல்றார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பயப்படவே தேவையில்லை. ஒரு தரிசனத்திற்கு இணைந்து டிராவல் பண்ணும்போது, நீங்க ஜெபிக்க வரும்போது, அல்லது ஏதாவது உதவி செய்ய வரும்போது எதற்கு பயம்? தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்திற்காக தான் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க. ஒரு 10 ரூபாய் காணிக்கையே போட்டாலும் அது தேவனுடைய திரு பணிக்கானத்தான தானே. என்ன பயம்? எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் போய் பல ஆயிரங்கள் பல லட்சங்களை செலவு பண்ணுறோம். நம்ம பயப்படுறோம், அதனால் அவங்க விடுறாங்களா டாக்டர்ஸ்? நம்ம பயப்படுறதுனால அவங்க நம்மளை விட்டுறாங்களா? இல்லையே. அப்படியானால் தேவனுடைய மிஷனரி பணிகளுக்கு நம்ம ஒரு இணைந்து ஒரு ஜெபிக்க வரும்போது, ஒரு மணி நேரத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது எதற்கு பயம்? நாம் உற்சாகமாய் இந்த தரிசனம் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிகழ்வாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், தேவஜனமே, இந்த தரிசனத்தோடு இணைந்து உங்களால் இயன்ற ஒரு பங்களிப்பை நீங்கள் கொடுங்க. அதற்கேற்ற பிரதிபலங்களை கொடுப்பார் கர்த்தர். இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களுடைய இந்த திருவொற்றி OMC நடக்கக்கூடிய இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை நிகழ்வுக்கான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு உதவிகளை செய்கின்ற இந்த ஊழியத்திற்கு மிகவும் ஒரு ஒத்தாசை செய்கின்ற அருமையான கில்பர்ட் ராய் அங்கிளை முன்பாக அழைக்கிறோம். அவர்கள் வந்து உங்களுக்கு முன்பாக சில வார்த்தைகளை பேசுவார்கள். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெரியவர்களே, அன்புள்ள இதயமே, விதைகளை விதைத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கும் இந்த OMCயில் வருகை தந்த அனைவரையும் எங்களுடைய OMC சார்பாகவும் நம்முடைய நேபாள் ஊழியத்தின் சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போனாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் 10 யானை கட்டி போட்டிருக்காங்க செயினை வைத்து. 2 யானையை மட்டும் செயினை வைத்து கட்டி போட்டுட்டு விட்டுட்டாங்க. இந்த சின்ன குட்டி யானை 2ம் இங்கும் அங்கும் சுற்றிட்டே இருக்குது, நிற்கலை. யானை எப்பவும் ஒரு இடத்துல நிற்காதுன்னு தெரியும். இந்த கட்டி போட்ட யானை அப்படியே நிற்குது. அந்த பிள்ளை கேட்டால், சார் இவ்வளோ பெரிய யானை ஒரு சின்ன மரத்தில் கட்டி போட்டிருக்கீங்களே, அது அப்படியே நிற்குது. ஆனால் அந்த குட்டி யானையை பாருங்கள், சின்ன சங்கிலி வச்சு கட்டியிருக்கு, அது நிற்காமல் இழுத்து இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த பெரிய யானையை காலை இழுத்தா வந்துடும், ஏன் செய்யலை? அப்போ அவர் சொன்னாரா, இந்த குட்டி யானையை கொண்டு வருவோம், ஒரு காலில் சங்கிலியை போட்டு விட்டுருவோம், அது அங்கும் இங்கும் மாத கணக்கில் இழுத்து அந்த கால் புண்ணாயிடும். அடுத்தது எங்கே போவோம்னா அடுத்த காலில் கட்டி போடுவோம். இந்த கட்டி போட்ட புண்ணுலேயும் மருந்தை போட்டு நாங்கள்
குணம் ஆக்குவோம், அடுத்த காலை கட்டி போட செய்யும் புண்ணாகும். மாறி மாறி கட்டி போட்டு கால் புண்ணாயிடும். அப்புறம் இந்த குட்டி யானைக்கு அசைகிறதுக்கு மனசே இல்லை. இது எங்கே ஆகிப்போச்சு? அதனுடைய மனதில் ரிஜிஸ்டர் ஆகிப்போச்சு. காலை அசைச்சா, சங்கிலி அசைச்சா வலிக்கும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கட்டின இடத்துல அப்படியே நிற்கிது. பார்த்துருங்க. இதில் நீங்கள் என்ன புரியுறீங்க? சின்ன பிள்ளைகளில் ரிஜிஸ்டர் ஆனது, இந்த பிரெயினில் வந்த ரிஜிஸ்டர் ஆனதை திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சொல்லுவாங்க, ஒரு படத்தை காட்டி, இதுதான் சாமி, இதுதான் கடவுள், விழுந்து கும்பிடு. சின்ன குழந்தைகள சொல்லுவாங்க. அங்கே போனோம், அப்படியே அவங்களுக்கு ஏற்றி 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 அந்த பிரெயினில் அப்படியே ரிஜிஸ்டர்ட் ஆயிரும். அவங்கள அசைக்கவே முடியாது. அவங்கள அசைக்கணும்னா ஆண்டவருடைய சுவிசேஷம் மட்டும்தான் அந்த பிரெயினை ஓப்பன் பண்ண முடியும், மனசை மாற்ற முடியும். ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஒரு ஆள் மனசை பார்த்த முடியாது. ஐயா அந்த ஊழியத்துக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுத்தா கொடுப்பாங்களா? அவங்கள கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபடணும். அவங்கள மனசை பேசி பேசி நம்முடைய ஊழியத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வந்து பேசினா தான் ஆகா ஏதோ இருக்குது, நம்ம உதவி செய்யலாம் ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. நான் அடிக்கடி மேத்யூவை பற்றி நினைப்பேன். எப்படி அந்த நேபாளத்துக்கு போய் நுழைந்தார், எப்படி அந்த ஊழியத்தை செய்தார். நேபாளத்தில் ஆரம்பத்தில் போச்சு எப்படி இருந்திருப்பார் தெரியும். பயந்து உயிரை பிடிச்சிட்டான் போயிருப்பார். என்ன நடக்குமோ, நேபாள் லாங்குவேஜும் தெரியாது, உள்ளுக்கு போகிறதும் தெரியாது. போய் இப்படி 15 வருடங்களாக அந்த இடத்த சுற்றி 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 ஒவ்வொருடைய மனதிலையும் ஆண்டவரோட அருளையும் அன்பையும் நட்பையும் உறவையும் வித்துக்கிட்டு வந்திருக்கிறார். அது சின்ன வேலை கிடையாது. ஒரு தடவை போயிட்டு வந்தவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில் கரடுமுறான இடங்கள்லாம் சுற்றி திரிந்தவன் தான் நான். சுற்றாத இடமே இல்லை. ஒருத்தன் அது இருக்குன்னு சொல்லலாம், மக்களை சந்திப்பேன். ஆனால் அவர் மக்களை எப்படி சந்தித்தார்? அன்போடு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வைத்து, அவருடைய மிராக்கிளை பற்றி அற்புதங்களை வைத்து மக்களோடு பேசி அவர்களை மனசை பண்படுத்தி மனசை மாற்றி இயேசு கிறிஸ்து அவருக்கு உதவி செய்தார். ஒரு பயங்கரமான வேலை. இப்போ நேபாளுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட இடம். அவரை சொல்லுவார், பஸ் ஏறினா எங்களை பஸ்ஸுக்குள்ளே ஏற விட மாட்டான், மேடியில் தான் மேலே ஏற சொல்லுவான். நானும் ஆந்திராவில் அப்படி தான் இருக்கோம். அப்படி தான் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறாருன்னா ஒரு மிராக்கிள். அதாவது ஒரு கரேஜஸ், ஒரு வீரம். இதுக்கெல்லாம் கர்த்தர் அவருக்கு தைரியத்தை கொடுத்துருக்குறார். உண்மையில் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? போன முறை உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது? ஜஸ்ட் சொல்லுங்களா. சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்த பார்த்து மக்களை பார்த்த ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எத்தனை வருஷமாக அவர் பாடுபட்டிருப்பார் தெரியும் இல்லையா? பயங்கரமான உழைப்பு. சும்மா இல்லை, போயிட்டு போயிட்டு வந்து மக்களை பக்குவப்படுத்தினா தான் அங்கே உள்ளுக்கு போக முடியும். மக்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும். எல்லாமே இன்னொரு வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. நிறைய ஏழைகளாக இருப்பாங்க, பயங்கர சாங்கியங்கள்லாம் வச்சுருப்பாங்க. காலக்களவு சொல்லுவாங்க, உள்ளுக்கு போக மாட்டாங்க, விடிய விடிய பேசுவாங்க. இது ஊரில் உள்ள பழக்கம். அதுபோல் நேபாளெலாம் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். அவ்விதான மத்தியில் ஆண்டவரோட ஊழியத்தை, எவஞ்சலிசம், ஆண்டவரோட வசனத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தில் ஓடி ஆடி உழைப்போடு ஒரு ஹெவன் டிவின்னு ஒரு டிவியை உருவாக்கி, எல்லாரும் உருவாக்குனா ஒரு சர்ச்சை தான் கட்டுவாங்க, அவர்களோட வருமானத்தை தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய மேத்யூ சர்ச்சையும் கட்டல, ஒன்றும் கட்டல, ஒரு மிஷனரியாக நேபாளத்துக்கு போயிட்டு வர. முன்னால் மெட்ராஸில் வரச்சும் இந்த ஹெவன் டிவி ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க, நிறைய பாஸ்டர்கிட்ட கேட்ப கெஞ்சுவேன். நானும் அவரும் ஏறாத ஆள் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இன்னும் நத்திங், யாரும் கண்டுக்கல. கழிந்த வாரம் நடந்த கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேதாகம நண்பன் 10 ரூபா வாங்கிட்டு ஒரு வசனம் எழுத சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு வடையை போட்டு சுட்டு கொடுக்குறாங்க. என்ன அருமையான அர்ப்பணிப்பு. எதுக்காக செய்கிறாங்க? அவங்க வீட்டுக்காக செய்கிறாங்க. வந்தவங்கள்ட்ட எல்லாம் அர்ப்பணிப்போடு செய்தாங்க. அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அதில் இன்வால்வ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு உணர்ச்சி, ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு வடையை சுட்ட கொடுத்தாலும் சரி, ஒரு கிழங்க வைத்தாலும் சரி, ஒரு பொருளை வைத்தாலும் இது ஆண்டவருக்காக கொடுக்குறோம். அந்த எண்ணத்தில் சுடுப்போடு ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. அவர் என்கிட்ட சொன்னார், அங்கிள் மெட்ராஸில் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஆனால் இப்போ தான் மக்கள் கொஞ்சம் அதை பற்றி நினைக்கிறார்கள். எல்லாம் வறுமையிலிருந்து ஏழை விதவை ஒரு காசை போட்டான்னு சொல்லார் பாருங்கள்.
அதுபோல் எல்லாரும் வறுமையிலேருந்து கஷ்டத்துலேருந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். பெரிய கான்ட்ரிபியூஷன், சின்ன கான்ட்ரிபியூஷனில். ஏன்னா அவர் வந்த வழி, அவங்க அப்பா செய்த வழி. நானும் அவர் ஊழியம் ஆரம்பித்த போது எனக்கு தெரியாது கேன்சர்னு சொல்ல ஒரு ஹீமோதெரபி விலை 20,000 ரூபான்னு எனக்கு தெரியாது. நேற்று பேப்பரில் பார்த்தவரை தான் தெரியும். அந்த ஊழியத்தை அவங்க அப்பா செய்துட்டு இருந்தார். கேன்சர் மக்களால் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நெய்யூரில் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படும், செத்து போவான், பிழைக்க மாட்டான். அப்படி உள்ள இடத்துல அப்பா வேலை செய்தார், ஊழியத்தை செய்தார். அப்புறம் மகன் இதே ஊழியத்தை நேபாளில் செய்கிறார். இது கர்த்தருக்கு பெரியான காரியம். நேபாளில் விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். அந்த விதையை விதைக்கிறதுக்கு நாம் உறுதியாக தோள் கொடுப்போம், நம்ம அர்ப்பணிப்போம். இது ஒரு கர்த்தர் ஊழியம். மென்மேலும் நமக்கு அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு நாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிறவர்கள் முன்வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கின்றேன். எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்த மிஸ்டர் மேத்யூ பிரதர் அவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் நேபாள் தேசத்திலே கடந்த நவம்பர் 4ஆம் தேதி இங்கிருந்து 12 பேர் கொண்ட ஒரு குழுவினர் அந்த தரிசன பணித்தலங்களை பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு சகோதரர் நாங்கள் பாஸ்டர் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். நேபாள் தேசத்தில் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவியாமல் இருக்கக்கூடாதே என்கிற வேத வசனத்தின்படி நேபாள் தேசத்திலே இந்த தரிசனத்தின் பணித்தலங்களிலே அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் உங்கள் முன்பு உணர்வுபூர்வமாய் அறிவிக்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஹைவே டபர்னாக்கிள் மினிஸ்ட்ரிஸ் பாஸ்டர் எலியாஸ் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். கரங்களை தட்டி நாம் அன்பாக அவர்கள் வரவேற்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் பிரதர் சொன்னதுபடி நவம்பர் மாதம் 12 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் புறப்பட்டு சென்று நேபாளுக்கு சென்றோம். வெஸ்ட் பெங்கால் அதனுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டு, அங்கே தான் நாங்கள் லேண்ட் ஆனோம். பாக்டோக்ரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நேபாள் என்ட்ரி ஆகுது. ஸோ அங்கே சென்று அங்கே பார்டரில் ஸ்டாப் பண்ணி இறங்கி அங்கே வந்து நம்முடைய ஐடியெல்லாம் காமிச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு ரிவர், அந்த ரிவரில் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜில் போய் நிற்கணும். அப்புறம் வாகனத்தில் நம்ம வாகனத்தை அவங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் சென்று கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்மளுடைய பணித்தலங்கள் நம்ம காஸ்பல் ஃபார் நேபாள் மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே பாஸ்டர் எலியா என்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருடைய சர்ச்சில் ஒரு குடும்ப கூடுகை வைத்திருந்தாங்க. அதில் பகிர்ந்து கொண்டோம், ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். இந்த எல்லா ஊழியத்துலேயும் பிரதர் மேத்யூவும் அங்கே இருக்க லோக்கல் நம்முடைய கோஆர்டினேட்டர் பாஸ்டர் பீட்டர் மணிகண்டன் அவங்க எங்கள் கூடவே இந்த 12 நாளும் இருந்தாங்க. ஃபுல் கோஆர்டினேஷன் அவங்க 2 பேர் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு நம்ம தமிழ் மொழியில் பேசுகிறோம், அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பணித்தலங்கள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுனால பாஸ்டர் பீட்டு தான் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வழி நடத்தினாங்க. பிரதர் மேத்யூவும் கூடவே இருந்தாங்க. ஒரு நல்லதொரு மிஷினரி பயணம். ஆண்டவருடைய அங்கே போய் பார்த்த பொழுது ஆண்டவருடைய கிரியையை நாங்கள் பார்த்தோம். ஹவு காட் இஸ் ஒர்க்கிங். அங்கே வந்து மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டிலே சுவிசேஷமானது சென்னை பட்டணத்துக்கு வந்து விட்டது. யார் மூலம் வந்தது? தோமா மூலமாக வந்தது. சென்ட் தாமஸ் 12 டிசைபிளில் ஒருத்தர் வந்து ஆண்டவர் வந்து இங்கே அனுப்புகிறாரு. சாந்தோமில் தான் அவருடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகள் 2024 நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த பகுதிகளுக்கு சொல்கிறாங்க சாது சுந்தர் சிங் நடந்து கிராஸ் பண்ணி திபெத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேபாளில் அதிக ஊழியம் அவர் செய்ததாக பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லை, பட் அவர் கிராஸ் பண்ணி போயிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பகுதியை வந்து ஆண்டவர் அருமையான இந்த நம்ம மேத்யூ பிரதருக்கு காண்பித்து சென்று ஊழியங்களை ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அங்கே உருவாக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 70 மிஷினரிகள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவங்க கட்டியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாங்க. 70 மிஷினரிகள் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. 5 டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் விசிட் பண்ணோம். ஒரு அவுட் வியூ மாத்திரம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தவங்க ஒவ்வொருத்தர் ஒரு சில காரியங்களை விசிட் வந்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அந்த 7 ப்ராவின்ஸாக நேபாளை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அவர் சொன்னார்,
அந்த ப்ராவின்ஸாக பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பிரிக்கணுங்கிற ஒரு ஐடியாவை பிரதருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பொலிட்டிக்கலில் இல்லை, அவர் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட தொடர்புலையும் இல்லை. ஆனால் அங்கே சென்ற பொழுது, ஊழியங்களெல்லாம் பார்த்த பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் சுச்சுவேஷனை பார்த்த பொழுது, இந்த என்டையர் நேபாளை இப்படி பிரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைர் பண்ணாராம். அதே போல தான் அங்கே வந்து மன்னராட்சி முடிவடைந்த பிற்பாடு இப்போ மக்களாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அவங்க மக்களாட்சியுடைய ஃபார்ம் பண்ணுற பொழுது 7 ப்ராவின்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. 7 ப்ராவின்ஸாக பிரதருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அதே ஒரு திட்டத்தை அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இவர் யார்கிட்டையும் போய் சொல்லலை, எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்டையும் தொடர்பு கிடையாது. பட் அந்த மக்களாட்சி அவங்க ஆரம்பிக்கிற பொழுது 7 ப்ராவின்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சென்ற பொழுது மக்கள் ஆயத்தமாக இருக்கிறதை பார்க்க முடிஞ்சுது. பீப்புள் ஆர் ரெடி, வெயிட்டிங் ஃபார் காஸ்பல். நம்ம ஊழியக்காரவங்களுக்கு பிரதர் சொன்னது போல் ஒரு கிராமத்தை ஒரு இடத்துல சர்ச்சு நடந்துட்டுருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு சொன்னால் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் நடந்து போகிற இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, நேபாளிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போகணும் அவங்கள்ட்ட. ஏன்னா படிக்க தெரியாத மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா 5வது 6வது தான் படிச்சிருக்கிறாங்க. எழுத படிக்க தெரியுது பிள்ளைகளுக்கு. பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியல. கொஞ்சம் பேர், சராசரியாக கொஞ்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியுது. அதிக மக்கள் எழுத படிக்க தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுக்கலாம். ஆனால் அது தெரியாதவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்படி அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி எப்படி சொல்கிறதுக்கு, அந்த கான்வர்சேஷனை எப்படி பிரேக் பண்ணுறது? அதுக்காக தான் அவங்க வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஃபீடு நேபாள் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு பிளாங்கெட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ மிஷினரி என்ன சொல்கிறாரு, நம்ம மிஷினரி அங்கே இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலாம் நேம் லிஸ்ட் எழுதி வாங்கி எல்லாரையும் வர வச்சு பகிர்ந்து கொள்கிறப்போ சொல்லுவாங்க, ஒரு டெம்பிளுடைய ஹால் அங்கே வச்சுருக்குறாங்க. அந்த ஹாலில் எல்லாரையும் கேதர் பண்ண வச்சு அவங்களுக்கு சுவிசேஷ பாடல்களை பாடி, நாங்கள் பாடுறத கேட்டுட்டு அங்கே லோக்கல் மக்களே 2 பேர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அந்த பாடல்களுக்கு, ஆண்டவருடைய அந்த கிறிஸ்மஸ் பாடல்களுக்கு பாடி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். ஜென்டிலாக தான் சொல்லணும், பொலைட்டாக சொல்லணும், ஃபோர்சிபிளாக சொல்ல முடியாது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே போலீஸ் வருவாங்க. அதனால் ஜென்டிலான முறையில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டும் ஒரு பிளாங்கெட்டும் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. அவர் சொன்னார், ஸ்வீட்டை நான் சாப்பிட்டுட்டு பிளாங்கெட்டை வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருத்தர் சொன்னார், டீயை நான் குடிச்சிட்டு இந்த ஸ்வீட்டையும் பிளாங்கெட்டையும் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் அப்படி சுவிசேஷ சத்தியத்தை கேட்க ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த ஊழியங்கள் திறந்த வாசல், என்னை கேட்டால் திறந்த வாசல் தான் இருக்குது. ஆக்சுவலாக திறந்த வாசல். ஆனால் செய்யறதுக்கு நம்ம உற்சாகமாக குழுவாக மிஷினரிகளை எம்பவர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஒரு 5000 குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டிருக்காங்க. நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பேகு கொடுத்தோம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து பேக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். எல்லாம் சேர்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 450 500 குடும்பங்களை சந்தித்திருப்போம் இந்த 9 நாட்களில். இந்த 12 பேர் கொண்ட குழுவாக 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மிஷினரிஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒத்தாசையோடு ஒரு 500 குடும்பங்களை ரீச் பண்ணி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மிஷினரி அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி, விசிட் பண்ணி, ப்ரேயர் பண்ணி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நல்லதொரு முயற்சி, ஒரு பெரிய ஒரு திறந்த வாசல். நான் பார்த்த பொழுது சீக்கிரமாக செய்ய வேண்டும், ரொம்ப வேகமாக செய்யணும். ஒரு சில அங்கே சைமன் சொல்லி நம்மளுடைய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. நம்மளுடைய ஊழியத்தின் மூலம் தாங்கப்படுகின்ற ஒரு நபர், காஸ்பல் ஃபார் நேபாள் மூலமாக. அவர் அங்கேருந்து ஊழியம் செய்கிறாரு. நல்ல ஒரு திறமையாக ஊழியம் செய்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையினால் குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்க மனைவி, சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வர்ஷிப் லீட் பண்ணாங்க. தம்பி ஃபேமிலி எல்லாருமே இன்வால்வ்டு. ஆகையினால் அந்த குடும்பமாக அவங்க செய்கிறதுனால அந்த இடத்துல நல்லா அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. எல்லாரையும் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியுது. ஸோ அவர் சொன்னார், கட்டாயம் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் படித்தவங்க இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். வாங்கினவங்க படிக்க தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போனாங்க. படிக்க தெரியாதவங்க எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 2 பேர் தான் திரும்பி கொடுத்துட்டு போனாங்க. மற்ற எல்லாருமே நியூ டெஸ்டமெண்ட்டை வாங்கிட்டு போனாங்க. ஹார்வெஸ்ட் இஸ் பிளண்டி, அறுவடை மிகுதியாக இருக்குது. ஊழியக்காரர்களை நம்ம அனுப்ப வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியங்களை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தாங்குகிறோம். இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. நீங்களும் மிஷன் ஃபீல்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள், நேபாளுக்கு வாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கடவுள் நடத்துவார். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சுலோச்சனா ஆண்டி ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்னன்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். எலியாஸ் பிரதரும் அந்த சத்தத்தை கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட சொன்ன ஒரு சத்தம் கேட்குதுன்னு. அவங்க என்கிட்ட பேசும்போது டே சாருமதி அவங்ககிட்ட, ஆமாம்ல ஒரு சத்தம் கேட்குதுல்ல. அப்படியே அந்த சத்தம் 10 பேர் காதில் விழுந்துச்சு. அது ஒரே ஒரு சத்தம் இல்லை, அது ஓயாத சத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சத்தம் யாருடையது அப்படின்னு சொல்லி நாங்கள் 10 பேரும் நம்ம வேதத்தில் பார்க்குறது போல், மோசே அந்த முட்செடி எரிந்தும் அது எரிந்து போகாமல் இருக்கிறத கிட்ட போய் பார்க்குறது போல் நாங்களும் கிட்ட போய் பார்க்கலான்னு முடிவெடுத்தோம். அது நேபாள் தேசமாக இருந்துச்சு. அந்த தேசத்தில் ஒரு குழந்தை ஓயாமல் அழுகிறத நாங்கள் பார்த்தோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, நம்ம கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்ததையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அந்த குழந்தையோட பேர் என்னான்னு பார்க்கும்போது கடமலை குன்றில் இருந்து மேத்யூங்கிற ஒரு மிஷினரி ஆகிய தேவ குழந்தையாய் அது வயது மிகுந்ததாய் காணப்பட்டது. நாங்கள் என்னாச்சு, ஏன் இந்த சத்தம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை சொன்னாங்க, என் மனதை நான் இந்த நேபாள் தேசத்தில் தொலைச்சிட்டேன். 3 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 7 மாநிலங்கள், 77 மாவட்டங்கள் நிறைந்த அந்த பகுதியில் தன்னுடைய மனதை தொலைத்து 15 வருஷங்களாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களோடு சேர்ந்து நாங்கள் 10 பேரும், இன்னொரு அங்கே இருக்கிற ஒரு போதகர் பீட்டர் அவர்களும் சேர்ந்து அந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த காணாமல் தொலைந்து போன இருதயத்தை தேடுவோம் என்று சொல்லி 10 நாட்கள் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதில் 5 மாவட்டங்களை நாங்கள் சுற்றி வந்தோம். அதில் ஒரு மாவட்டத்துக்கு போனோம். அங்கே சிறு குழந்தைகள் படிக்க வேண்டிய வயதில் படிக்க ஏற்ற உதவி பெறாதபடியினாலே, அவர்களிடத்தில் இல்லாதபடியினாலே, தகுந்த உடை இல்லை, சரியான உணவு கிடையாது, அவர்கள் படுத்து உறங்கி விழித்து எழுதுறதுக்கு சரியான வீடு கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய வாலிப பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் சுற்றி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் சரியான வழியிலே நடத்த வேண்டிய பெற்றோர்கள் படிப்பறிவற்றவர்களாய், முறைகேடு உள்ளவர்களாய் அங்கு காணப்பட்டார்கள். இவைகளையெல்லாம் நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கண்டதை உங்களிடத்தில் சொல்லாமல் இருப்பது எப்படி? கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்களும் சேர்ந்து அந்த ஜனங்களோடு கூட எங்களுடைய தமிழ்நாட்டிலிருந்து போன அவர்கள், நாங்களும் அவர்களும் வித்தியாசமாய் காணப்பட்டாலும் அவர்களிலே ஒரு சிலர் மாத்திரம் தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த மேத்யூ பிரதர் மூலமாக அங்கே நிறுவப்பட்ட ஆலயங்களிலே அவர்கள் ஆராதிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆராதனை எங்களை உருகச் செய்தது, தேவனோடு எங்களை இணைத்தது, தேவ பணியில் எங்களை ஆர்வம் கொள்ள வைத்தது. அதே வேளையிலே தேவனை அறியாத, இப்படிப்பட்ட படிப்பறிவற்ற, பரிசுத்தத்துக்கான வித்தியாசத்தை உணராத ஒரு கூட்ட மக்கள் அங்கு ஏனோ தானோ என்று பெரிய கூட்டமாக உலாவி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த சிறிய ரட்சிக்கப்பட்ட அந்த சபையார், ஊழியக்காரர்கள், போதகர்கள், விசுவாச மக்கள் அவர்களை அழைத்து வந்து அந்த ஆலயத்தில் அமர வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல தேவனுக்கென்று வாழ வேண்டிய அநேக இருதயங்கள் அங்கே இருக்குது. தேவனுக்கென்று மீட்கப்பட வேண்டிய அநேக ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி நாம் போய் கடவுளை பற்றி சொல்ல முடியும்? பரிசுத்தத்தை கொண்டு எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்கு படிப்பை எப்படி கொண்டு செல்ல முடியும்? நம்மளால் முடிந்த காணிக்கையினாலேயோ உதவிகளினாலேயோ அவர்களை சந்தித்தால் ஒழிய இயேசுவை அங்கே நம்ம கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்ற ஆத்துமாவாய் அங்கு காணப்படுகிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பரலோகத்துக்குரிய ஆத்துமாக்கள். ஆனால் அவர்களை சந்திக்க நாங்கள் மட்டும் போதாது, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயமும் தேவனுக்கு நேராக திருப்பப்படணும். இந்த மிஷினரி ஊழியத்துக்கு நேராக நம் மனதை திருப்புவோம்.
நம்முடைய கரங்களை இதற்காக நீட்டுவோம். அந்த ஜனங்களை தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்தி இந்த 15 வருட ஊழியத்தோடு கூட புதிய பாதையிலே இன்னும் அநேக ஆத்துமாக்களை அநேக விதத்திலே தேவனுடைய அனாதி தீர்மானம் திட்டத்தின்படி செய்து முடிக்க ஆயத்தமாய் இருக்கிற பிரதர் மேத்யூ அவர்களோடு கூட நாமளும் தோள் கொடுத்து இந்த ஊழியத்திலே பங்கெடுப்போம். நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் பெரிய கூட்டத்தை சந்திப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற சாருமதி ஆண்டி அவர்களுடைய எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவாங்க. எஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நேபாள் ஊழியத்தில் நாங்களும் ஒரு சிறு பங்காக பிரதர் மேத்யூவுடன் சென்றது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாங்கள் கண்டதும் கேட்டதும் அவ்வளவு இனிமையாக இருந்தது, அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. பிரதர் மேத்யூவின் கால்கள் மான்களின் கால்களைப் போல அப்படி துள்ளி ஓடுகிறது. அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எதையும் பார்க்காமல் அவர் கூட வந்தவர்களை பார்ப்பதற்கும் அங்குள்ள மக்களோடு அன்போடு உரையாடுவதற்கும் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகள் வழங்குவதற்கும் அவ்வளவு உற்சாகமாக ஓடுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மனது மிகவும் சந்தோஷப்படுகிறது. எங்களையும் இந்த ஊழியத்தில் சிறு பங்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பிரதர் சொன்னது போல் அங்கு நேபாளில் 7 மாநிலங்களும் 77 மாவட்டங்களும் சுவிசேஷம் சொல்வதற்காக உள்ளது. அதில் நாங்கள் சென்று பார்த்தது ஒரு 5 மாவட்டங்கள். அதில் உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறார்கள் சுவிசேஷத்தை, இயேசு என்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு. அவர்களோடு பேசும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறது, அவ்வளவு ஆர்வத்தோடு வந்து பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் இந்த ஃபஸ்ட் நாள் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தபோது ஒரு 12 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது அந்த கடைசியில் இலாம் மாவட்டம், அந்த இலாம் மாவட்டத்தில் உள்ள சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். அந்த சர்ச்சு அவ்வளோ சின்னது, ஒரு 10x10 தான் இருக்கும் அதோட சைஸு. அதில் அவங்க உற்சாகமாக தினமும் 2 மணி நேரம் ஆராதனை பண்ணுறாங்க, வர்ஷிப் பண்ணி சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் மீட்டிங்கில் அந்த பாஸ்டரோட எல்லாருக்கும் நாங்கள் கை வச்சு ஜெபிக்க சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் மேத்யூ சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஜெபித்தோம். அப்போ இந்த இலாம் மாவட்டத்தில் யானுன்னு ஒரு பாஸ்டர், அவங்களுக்கு கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். அந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் கடைசியாக போனோம். அந்த சர்ச் தான் ரொம்ப எளிமையாக 10x10 தான் இருக்கும் அதோட சைஸு. அங்கே போனப்போ ரொம்ப மனது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இவ்வளோ சின்ன ஓலை குடிசையில் அவங்க இவ்வளோ ஆர்வமாக சுவிசேஷம் சொல்லி இயேசு நாம மகிமைப்படுவதற்காக அவங்க பாடுபடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்துச்சு. அந்த யானு பாஸ்டரோட சபைக்கு நான் கை வச்சு ஜெபிச்சு அந்த இதுக்கு தேவன் போக செஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக இப்போ நம்மளோட பார்ட் என்னென்னா, நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளையும் பிரதரோட கை கோத்து நம்ம செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப நிறைய நம்ம சுவிசேஷம் நிறைய பேருக்கு போய் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஏவுதல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் உங்கள் காணிக்கைகளை அன்போடு அவங்களுக்கு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் மின்னல் கொடி ஆண்டியை நான் கூப்பிட்றேன். அவங்களும் அவங்களுடைய கணவருமாக பழனி அங்கிள் வந்திருந்தாங்க. 2 பேரும் குடும்பமாக வந்தாங்க. எங்களோடு கூட நடக்கிற டிஸ்டன்ஸு எல்லா தூரத்துக்கும் அவங்க கோப்பப் பண்ணி வந்தாங்க. இந்த நேரத்தில் ஆண்டி அவருடைய காரியங்களை அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. எஸ் ஆண்டி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு 5 மாவட்டங்களுக்கு போனோம். பிரதர் எல்லாம் சொன்னது போல் 5 மாவட்டங்களுக்கு போனோம். அதில் ரொம்ப என்னை இது பண்ணது பீச்பூர் மாவட்டம் தான். பீச்பூர் மாவட்டத்தில் ரொம்ப நடக்கிறதுக்கு பாதையே இல்லை, ஆனால் கரடு முரடாக இருக்குது. அதில் அந்த ஜனங்க ஆராதிக்க வராங்க.
இப்போ குழந்தைங்கள தூக்கி முதுகில் சுமந்துக்கிட்டு ஓடி வராங்க அந்த சர்ச்சுக்கு. அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, அதில் வராங்க. அதில் இறங்கி ஏறுறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வராங்க. ஆனால் எங்களால் ஏற முடியல தான், இறங்க முடியல தான். இருந்தாலும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு பலன் கொடுத்து அந்த இடத்துல கொண்டு போனார். அதுக்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாருமே பலவீனம் தான், எல்லாரும் 60 வயசுக்கு மேலே தான் இருக்கிறோம். இருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போனது பெரிய ஆச்சரியம்தான். நாங்களாம் இந்த மாதிரி இடமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து போகவே மாட்டோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரீயாக ஆராதிக்க, துதிக்க, போக்குவரத்து வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். நம்ம சரியாக ஆராதிக்கிறதில்ல, துதிக்கிறதில்ல. ஆனால் அந்த ஜனங்க வந்து அவ்வளோ கஷ்டத்து மத்தியிலையும் அந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாதையில் நடந்து வந்து அந்த பிள்ளைகளெல்லாம் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து உற்சாகமாக ஓடி வராங்க. உற்சாகமாக ஓடி வந்து ஆராதிக்கிறாங்க. அந்த பாஸ்டர் பேர் சைமன். அவர் தான் அங்கே வந்து நடத்துகிறாரு அந்த சர்ச்சு. அவ்வளோ விக்கிரகம் நிறைந்த இடம். அவங்க ஜனங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் வந்து விக்கிரகத்துக்குள்ளார அவங்களெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை வந்து அவங்களுக்கு தெரியல, ஆண்டவரை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, போய் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் தூரமாக இருக்கிறாங்க, அங்கே போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, போகிறதுக்கு முடியல. ஆனால் இந்த தரிசனத்தை வந்து பிரதருக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இத்தனையோ பேர் இருக்காங்க சென்னையில், இத்தனை பேர் இருக்காங்க நாகர்கோயிலில். ஆனால் யாருக்காவது அந்த தரிசனத்தை கொடுத்தாரா? கொடுக்கல. கொடுத்துருந்தா யாரும் இதை செய்ய மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் போல இருக்கு. அதனால தான் மேத்யூ பிரதருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு. இன்னும் கேட்க போனால் அவருக்கு நல்ல நாணத்தை கொடுத்து இன்னும் அவரை வந்து அந்த ஊழியத்தை செய்ய நல்ல பலப்படுத்தி இன்னும் அநேக ஆத்துமாக்களை அங்கே கொண்டு போக ஆண்டவர் அவருக்கு நல்ல பலனையும் நாணத்தையும் கொடுக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கணும். ஏன்னா இது சாதாரண காரியம் இல்லை, சாதாரண ஆட்கள் போய் செய்ய முடியாது. ஆனால் தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம் நம்ம மேத்யூ பிரதர் தான். ஏன்னா அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறாரு. அவர் வந்து இவ்வளோ வயசுலேயும் கூட ஒரு நாள் கூட சோர்ந்து போகலை. நாங்களாவது கொஞ்சம் பலவீனமாக அப்படியே கொஞ்சம் லேட் பண்ணுவோம், ஆனால் அவர் ஒரு நாள் கூட சோர்ந்து போக கரெக்டாக அந்த டைம் 7 மணினா 7 மணி, 8 மணினா 8 மணி கரெக்டாக இருந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆர்வமாக கிளம்புறாரு. அது வந்து தேவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் அவருக்கு. ஏன்னா இது வந்து வேற தனி மனுஷன் யாராலையும் இது செய்ய முடியாது. இந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றத்துக்கு நம்மெல்லாம் கூட இருந்து ஒத்துழைத்து ஜெபிக்கணும், கொடுக்கணும், தாங்கணும். நிறைய செலவு இருக்குது, நிறைய அங்கே தேவைகள் இருக்குது. ஜனங்க ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம செய்யணும். ஆனால் செய்கிற அளவுக்கு அவருக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளால் போய் அங்கே பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம காணிக்க கொடுத்து உதவி செய்யலாம், பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம். ஆண்டவருக்காக அதையும் கொடுக்க முடியலன்றவங்க பிரதருக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் இந்த ஊழியத்துக்கு போகிறாருன்னா அங்கே வந்து பெரிய சர்பத்தி நாவி அந்த ஊரில் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு அங்கே போய் ஊழியம் செய்யும்போது அந்த சர்பத்தி நாவி அந்த ஃபேமிலியை சும்மா விடாது. ஏன்னா இது நான் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். அதனால் அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். இந்த ஊழியம் இன்னும் பலப்படணும். இன்னும் அநேக இடங்கள் இருக்குது நாங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம். ஆனால் எங்களால் அந்த 10 நாள் எவ்வளோ நாங்கள் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லையா, அந்த பிள்ளைங்கள்லாம் ஏழை பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் பேக் கொடுக்க, கிஃப்ட் கொடுக்க, பேங்கட் கொடுக்க எல்லாம் நாங்கள் வந்து கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியல, கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். அநேக தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். உங்களால் முடிஞ்ச அளவு அது காணிக்க கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்யலாம். இல்லைனாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். உங்களை லட்சமாலாம் கேட்கல,
எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ கொடுத்து நீங்கள் உதவி செய்யுங்க. அவரோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஊழியத்தை கட்ட முடியும். நேபாள் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வர முடியும். அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு ஜபம் தேவை. ஆனால் ஆண்டவர் நிறைய தரிசனம் காமிச்சார். ஜெயக்குமார் பிரதர் ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காமிச்சார். அந்த குகை வழியில் நம்ம வெளிச்சம் அதெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளார ஒரு ஒளியானது போகுது. அந்த ஒளி எப்படி போகுதுன்னா நம்ம பிரதர் மேத்யூ மூலமாக தான் போகுது. அந்த ஒளி அது அவரை கொண்டு தான் அந்த ஒளி போகுது. அதனால் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க 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 தான் அந்த இருளெல்லாம் மறையும், ஒளி ஊடுருவி செல்லும். ஒளி போகும் பொழுது என்ன ஆகும்? அந்த இருளெல்லாம் மறையும். அப்போ தான் அந்த ஜனங்க ரட்சிப்புக்குள் வர முடியும். நம்மளால் போய் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னா இங்கேருந்தே கூட ஜெபிக்கலாம், இங்கேருந்தே ஜெபிக்கலாம், இங்கேருந்தே கொடுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா அவர் அநேக பிள்ளைங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு. பெரியவங்களுக்கு, சின்னவங்க, குழந்தைங்க எவ்வளோ பேருக்கு அவர் உதவி செய்கிறாரு. அங்கே நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் போய் ஒரு பாஸ்டர் வீட்டில் சாப்பிட்டோம். அவங்களுக்கு அவர் காணிக்க கொடுக்குறாரு. நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியல, அவர் கொடுத்துட்டு வர்றாரு. இதே நம்ம வெளியில் போய் நம்ம போனோம்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3000-4000 ஆகும். சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம்னா நம்ம அவ்வளோலாம் கூட இல்லை. நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும்? இதில் இணைந்து, இந்த குழுவோடு இணைந்து, இந்த ஹெவன் டிவியோடு இணைந்து இதில் ஒரு பங்காளராக இருந்து மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நான் ரொம்ப அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன். நம்மளால் முடியலன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறது தான். நம்ம இந்த பெரிய 4000 அடி உயரத்தில் மலை மேலே ஏறி போய் அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் அவருக்கு பலன் கொடுக்கணும். நம்ம போகிறவங்க அத்தனை பேருக்கும் பலன் கொடுக்கணும். நீங்கள் போக முடியலைனாலும் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க. இதுலேயும் ஒரு பங்காளராக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அவங்கள ஆண்டவரை ரொம்ப நேசிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. ஜாய் திலகம் ஆண்டி அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் we will sum up. ஹல்லேலூயா. நாங்கள் 10 நாட்கள் இந்த நேபாள் தரிசன பயணத்தை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசம் ஒரு மலை பிரதேசம். நம்ம கொடைக்கானல் மாதிரி 5 மடங்கு இருக்கும். அங்கே சரியான சாலை வசதிகளோ வசதியான வீடுகளோ மருத்துவ வசதிகளோ ஒன்றும் கிடையாது. அங்கே காரு, பஸ்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மலை அடிவாரத்தில் தான் அவங்களுக்கு விவசாயம், ஹோட்டல்ஸு, கடைகள் எல்லாம் இருக்குது. மேலே போக போக எதுவுமே எந்த வசதிகளும் கிடையாது. அவர்களுடைய வீடுகளை சுற்றிலும் அவர்கள் விவசாயம் செய்திருப்பாங்க. அந்த உணவைத்தான் அவர்கள் எடுத்து சாப்பிடுகிறார்கள். பயிர் வகைகளை வேக வைத்து ஒரு கறி செய்கிறார்கள். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, ரைஸ், தக்காளி, பச்சை மிளகாய் அரைத்து ஒரு சட்னி, இதுதான் சாப்பாடு. யார் போனாலும் எத்தனை நாளானாலும் இதே தான் அவங்களுடைய சாப்பாடு. நம்ம எவ்வளோ விதவிதமாக சாப்பிட்றோம் இல்லையா? அவங்களுக்கு வருடம் முழுவதும், நாட்கள் முழுவதும் இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தில் அந்த அந்த மலை சாலை ஓரங்களிலே மிகவும் அழகான பூச்செடிகள், விவசாய பயிர் வகைகள் இதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அங்குள்ள பிள்ளைகள், அங்குள்ள ஜனங்கள் மிகவும் அழகுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்குள்ள மக்கள் போதைக்கு அடிமையாக இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் போதை. கடைகளில் நாம் ஜூஸ் விற்பனை செய்வது போல் அங்கே அந்த ட்ரிங்க்ஸை அந்த பீர் முதலிய பொருட்களை அங்கே விற்பனை செய்கிறார்கள். வாலிப பெண்கள் அதை வாங்கி கொண்டு சுதந்திரமாக அந்த சாலையிலே அப்படி அசைத்து கொண்டு நடந்து போகிறார்கள். எங்கு பார்த்தாலும் போதை. அந்த இந்த ஊதுவாங்க, அது தெரியல எனக்கு என்னன்ட்டு. ஸோ போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள், விபச்சாரம் அவர்களுக்கு விரும்பி செய்கிறார்கள்.
இன்னும் பூஜை, நதி பூஜை செய்வதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த பெரிய நதியை சுற்றிலும் நதிக்கு மேலாக பந்தல் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதிக தூரத்திற்கு பந்தல். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு ஏரியா என்று சொல்லி பெர்மிஷன் வாங்கி கொள்வார்களாம். அதன் மீது அவர்கள் பந்தல்கள் அமைத்து அதற்கு பூஜை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அறியாமையும் மூட நம்பிக்கையும் உள்ள மக்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக சகோதரர் மேத்யூ அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த ஊழியங்களை குறித்து நாம் டிவியில் பார்த்துருக்குறோம், ஹெவன் டிவியில் பார்த்துருக்குறோம், நம்பிக்கை டிவியில் பார்த்துருக்குறோம். இந்த துதி ஆராதனை கூட்டங்களிலெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை குறித்து நாங்கள் நேரில் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக 15 வருடங்களாக அந்த தேசத்துக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு பரிசுகளையும் நன்மைகளையும் செய்து, உதவிகளை செய்து, கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளே கொடுத்து, இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி பல சபைகளை கட்டியிருக்கிறார்கள். அந்த சபைகளுக்கு நாங்கள் சென்றோம். அந்த விசுவாசிகளையும் அந்த ஊழியர்களையும் சந்திக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அந்த சபைகளிலே ஊழியர் கூட்டம், குடும்ப ஆசீர்வாத கூட்டம், மிஷனரி செமினார், இப்படிப்பட்ட கூடுகைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவைகளிலே நாங்களும் கலந்து கொண்டு தேவ செய்திகளை கொடுத்து அவர்களுக்கு பிளாங்கெட் போன்ற கிறிஸ்மஸ் பரிசுகளை வழங்கி எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டோம். அவர்களோடு உணவருந்தினோம். அவர்கள் மிகுந்த அன்புடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னும் அதோடு அந்த ஒரு சபையிலே சனிக்கிழமை ஆராதனை இருந்தது. அந்த பீச் போர் பிரதர் சொன்ன மாதிரி அந்த சபைக்கு நாங்கள் ஆராதனைக்கு போனோம். அப்போ அந்த மலை ஆட்டோலாம் போகாது, நடந்து தான் போகணும், கொஞ்சம் தூரம்தான் சொன்னாங்க. சுமார் ஒரு 3 மணி நேரமாவது நாங்கள் நடந்திருப்போம். நடக்கலைங்க. அந்த வழிகளிலெல்லாம் நாங்கள் குதித்து தாவி சறுக்கி விழுந்து உருண்டு புரண்டு தான் அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். எங்கள் கால்கள் எல்லாம் முழங்கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. ஏன்ப்பா இந்த இடத்துக்கு இப்படி வந்தோம், வேறு ஊழியமே இல்லையா என்று சொல்லி நினைக்கும்படியாக ஒரு சூழ்நிலை உண்டானது. கண்களில் கண்ணீர் வந்தது. அப்படிப்பட்ட கடினமான பாதைகள் வழியாக நாங்கள் சென்றோம். இப்படித்தானே பிரதர் இந்த ஊழியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு இப்படிப்பட்ட மலையில் தானே சிலுவையில் சுமந்து கொண்டு பிக்கப்பட்ட சரீரத்தோடு அவர் ஏறி சென்றாரே என்று நினைக்கும் போது நமக்கு இந்த ஒரு சின்ன பாடு கூட நம்மால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி நினைக்கும்படியான சூழ்நிலை. ஆனால் பிரதர் எங்களோடு இருந்து இந்த பிரயாசங்கள் எல்லாம் நாம் கர்த்தருக்காக படுகிற ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள் என்று நினைக்கும் விதமாக பிரதர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினார். அவர்களுக்கும் எவ்வளவு பிரயாசங்கள், கஷ்டங்கள் இருந்திருக்கும். அங்கு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். அந்த மிஷனரி வீட்டிலே நாங்கள் எங்களுக்கு உணவு கொடுத்தார்கள். மீண்டும் நாங்கள் நடந்து அந்த சபை ஆராதனையில் கலந்து கொண்டு நாங்கள் அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் ஜெபிக்க பக்கத்தில் போகும்போது பெண்கள் பக்கத்தில் நிற்கவே முடியல. ஒரே போதை நாத்தம், ஒரே மது நாத்தம், கிட்டவே நிற்க முடியல. சத்ரு கட்டில் அகப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் இந்த பரிசுகளை கொடுத்து ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லி, உங்களுக்கு நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க என்று சொல்லி பிரதர் ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த செய்தியை கொடுத்து அவர்கள் சொன்னபோது அவர்கள் நெஞ்சிலே கையை வைத்து கர்த்தரை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். நிச்சயமாய் கர்த்தர் அந்த மக்களை தொட்டிருப்பார். ஹல்லேலூயா. அதுபோல் சர்ச்சு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இயேசு என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதத்தை கொடுத்தா எரித்து போடுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல கம்யூனிட்டி ஹாலில் அந்த ஜனங்களை எல்லாவரையும் வர வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரக்கரில் ஏறி போனோம். அந்த கரடு முரடான பாதைகளில் எவ்வளோ பிரயாசம் இருந்திருக்கோம் நினைத்து பாருங்க. நம்ம இங்கே எவ்வளோ சொகுசாக போகிறோம். ஆட்டோ, காரு, பஸ்ஸு, ட்ரெயின் என்று சொல்லி நம்ம இங்கே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ட்ரக்கரில் கூட விழுந்து உருண்டு உள்ளே புருண்டு அப்படியாக சென்று அந்த மக்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு நாங்கள் சொன்னபோது மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த ஆராதனை வேளையிலே கிறிஸ்துவை அறியாத மக்களும்
சேர்ந்து டான்ஸ் ஆடி எங்களுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்து மிகவும் அன்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்தார். இது எல்லாமே அந்த பரிசுகள் மூலமாக இந்த பரிசுகளுக்காக அவர்கள் கடந்து வந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாக நாங்கள் ஒரு ஈலாம் மாவட்டத்திலே ஒரு சர்ச்சுக்கு அடிக்கல் நாட்டி விட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சில சபைகளை நாங்கள் பார்வையிட்டோம். அப்போ பிரதர் சிஸ்டர் சொன்ன மாதிரி மூங்கல் குச்சிகள் தான் அந்த வீடுகளுக்கு சுவராக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவும் அந்த மூங்கல் குச்சிகளால் தான் வச்சிருக்காங்க, ஷீட்டு போட்டிருக்காங்க. தரையெல்லாம் சாணியில் கூட மொழுகலை, களிமண்ணை வச்சு மொழுகி வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அவ்வளவு சின்னதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு நாயை கட்டி போடுறதுக்கு கூட இதை விட பெரிய ஷெட்டு தான் கட்டுவோம். இப்படிப்பட்ட ஆலயங்களில் தான் மக்கள் வந்து ஆர்வமாய் ஆராதிக்கிறாங்க. சபைகள் இன்னும் முடிக்கப்படாமல் அரைகுறையாக விடப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் ஈவன் நம்ம யோசித்து பார்ப்போமா, கட்டுன இடத்தையே இடித்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க. கொடுத்த இடத்துலையே திரும்ப திரும்ப கொண்டு போய் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக போகும்படிக்கு, இந்த மக்களுக்காக ஒரு ஆலயம் கட்டும்படிக்கு எழும்பும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவர் இருதயத்திலையும் ஏவுவாராக. ஆண்டவர் கிரியை செய்வாராக. அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். நாம் கொடுக்கிற காணிக்கைகள் ஏதோ எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபித்து நாம் ஆலோசித்து நாம் கொடுப்போம். கொடுக்கவே சரியாக விதைக்க வேண்டிய இடத்தில் நாம் விதைப்போம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நாம் இருக்கிற இடத்திலேயே கொடுத்து மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு சென்று அவர்களுக்கும் அந்த பரிசுகளை கொடுத்து அந்த பிள்ளைகளோடு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பரிசுகளை அவ்வளவு ஆர்வமாக வாங்கி கொண்டார்கள். இன்னும் அந்த நேபாளில் இருக்கிற அந்த பிள்ளைகளை தத்து எடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். அந்த பராமரிப்பு செலவுக்காக தான் நாம் கடந்த நாளில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வைத்தோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கிட்டத்தட்ட 80 பிள்ளைகளை நாங்கள் சந்தித்தோம். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஒழுங்கும் கிரயமாய் வந்தார்கள். அழகாக அமைதியாக நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க அங்கே ஓடி இங்கே ஓடி குதித்து ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அவ்வளவு பொறுமையாக அமைதியாக அழகாக நின்று அந்த பிள்ளைகள் அந்த பரிசுகளை பெற்று கொண்டார்கள். அவர்களுக்கு கதைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இயேசுவை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாயினால் அறிக்கை செய்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். நிச்சயமாகவே நாங்கள் விதைத்த விதைகள் நிச்சயமாய் முளைக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்னும் இந்த இடங்களிலே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர்கள் புரியாது. ஆனாலும் அவர்களுக்கு புரிந்த பாஷையில் சில இடங்களிலே எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் பிரதர் பீட்டர் இருக்காங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு நாங்கள் அவர்களை தொடுவோம். நாங்கள் தொடும்போது, இயேசுவே இது எங்கள் கைகள் அல்ல, நீங்கள் தான் இவங்களை தொடுறீங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டு தொடுவோம். அப்போது நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம். இயேசு என்றால் யாரு? இயேசு உனக்கு ஒரே அம்மா அப்பா போல ஒரே தெய்வம் தான், அவர் தான் இயேசு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்த ஹிந்தியில் அவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நாம் இங்கே எத்தனையோ பிரசங்கங்கள், கன்வென்ஷன்கள், ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரியல் கிறிஸ்டியானிட்டி இல்லை, சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. அந்த மக்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து நாம் விதைக்கிற விதைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே முளைத்து நிச்சயமாய் கனி கொடுக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். நான் கடைசியாக ஒரு சாட்சியம் மற்றும் சொல்கிறேன். எங்களுக்கு வேன் ஓட்டி வந்த ஒரு டிரைவர் குகேந்திரன் என்று சொல்லி ஒரு வாலிப தம்பி, அவனிடத்திலே சென்று நீயும் வா இந்த மீட்டிங்க்கு என்று கூட்ட போது, நான் வரல நீ போ என்று சொல்லி அவன் கயிறை சாயிலே காண்பித்தான். மீண்டும் ஒரு இடத்துல போகும்போது வாப்பா சும்மா வந்து உட்காரு என்று சொன்னபோது அதற்கும் அவன் அப்படி தான் தலையாட்டினான். நான் வரமாட்டேன், நீங்கள் போங்க என்று சொல்லி 3வது முறை அவனுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் போட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னபோது, இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம், உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சரீர பாடுகளோ பொருளாதார கஷ்டமோ எது இருந்தாலும் இயேசு
இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ கேளு, நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார் என்று கேட்டபோது, அந்த பொருளாதார கஷ்டம் என்று சொன்னபோது அவனுடைய கண்கள் கலங்கியது. அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களை, தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் ஒரு ஆலயத்தில் அரையுறையாக கட்டப்பட்டிருந்த ஆலயத்துக்கு சென்று பிளாங்கெட்டு கொடுத்த போது பிரதர் அவனுக்கும் ஒரு பிளாங்கெட் கொடுத்தாங்க. அவன் ஆசையோடு அதை போர்த்தி கொண்டான். அங்கே பைபிள் கொடுக்கப்பட்டது. அந்த பைபிளை அவன் வாங்கி அந்த வேனில் உட்கார்ந்து அந்த வேதத்தை அவன் படிக்க ஆரம்பித்தான். அவன் சொல்லியிருக்கிறான், நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இவ்வளவு பிரயாசங்களோடு நாம் விதைக்கிற விதைகள் அது உடனே பலன் கொடுக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஊழியத்தின் பின்னணியிலே வைக்கப்பட்டிருக்கிற ஜெபம். இந்த ஊழியத்திற்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நாம் வீணான இடங்களுக்கு செலவழிக்காதபடிக்கு விதைக்க வேண்டிய இடத்திலே சரியான ஊழியத்தில் விதைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம், அதற்காக ஒப்பு கொடுத்து உழைப்போம். நம்மோடு அநேகரையும் இந்த ஊழியத்தில் இணைப்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சந்தித்தது ஒரு 500 குடும்பங்கள். ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை ஒரு கிஃப்ட் கொடுத்து காஸ்பல் சொல்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா ஆகுது. அந்த பிளாங்கெட்டும் ஸ்வீட்டும் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் ஒரு பேகு கொடுக்கணும்னு சொன்னால் 1000 ரூபா ஆகுது. ஸோ இதை மனசில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம இதெல்லாம் கேட்டு சென்னையில் இருக்கிற நபர்லாம் எல்லாரும் பெரிய பெரிய சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணி ஓகே இந்த வருஷம் நேபாளை ரீச் பண்ணிடலாம் நினச்சா முடிச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன் நான். 3 கோடி மக்கள் தான், எல்லார் வீட்டுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் முடிச்சிடலாம். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உதவி செய்யட்டும். நேபாளுக்காக இந்த வருஷம் கிறிஸ்மஸில் ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஒரு 1000 ரூபாய் தனியாக எடுத்து வைங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். 3 மாதத்துக்குள்ளார நம்மளால் முடிஞ்ச ஒரு 5000 பேருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாஸ்டர். அழகாக கண்டதையும் கேட்டதையும் அற்புதமாக தொகுத்து ஜெபத்தோடு கூட அந்த மக்களுக்காக, அந்த 5 மாவட்ட மக்களுக்காக ஜெபித்தார்கள். தொடர்ந்து வருகிற தரிசன பயணங்களிலும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து டிராவல் பண்ண விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்போதும் அவங்களுடைய அன்பு அண்ணன், இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் நேபாள் மிஷனரியும் ஹெவன் டிவியினுடைய ஸ்தாபகருமாய் இருக்கிற அண்ணன் மேத்யூ அவர்களை அன்பாக அழைக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதாவது நேபாள் விஷன் ட்ரிப்புக்கு வந்தவர்களுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் அங்கே வச்சு ஏதாவது ஒரு கொடி ஒரு கீரை இங்கே இப்படி கொடுத்து அவங்கள அப்படி அனுப்பி விட்ருவேன். இதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் நான் அதை சும்மா ஒரு கவுண்டிங் பண்ணி பார்த்தேன். ஏகதேசம் 100 தாண்டுது. நேபாளை வந்து பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை, பாதங்கள் பட்டவர்கள், கண்ணீர் வடித்தவர்களுடைய எண்ணிக்கை 100 தாண்டுது. ஸோ இந்த 100 தாண்டுதுன்னு சொல்லும்போது எனக்குள்ளால் என்ன, அவர்களுக்கு ஒரு அடையாளம். நாங்கள் போயிட்டு வந்தோம்ப்பா, என் கால் நேபாளில் பட்டிருக்குது அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கும், அவங்க வீட்டில் அந்த மெமெண்டோ வைக்கும்போது எதுவும் வீட்டில் வரக்கூடியவர் கேட்பாங்க, இது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு அன்பின் பரிசை நாங்கள் இன்றைக்கி கொடுக்க வாஞ்சிக்கிறோம். ஸோ நேபாள் விஷன் ட்ரிப்பில் எங்கூட வந்தவர்கள் முன்னாடி வந்துடுங்க ப்ளீஸ். அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு நினைவு பரிசை கொடுப்பதற்காக அருமையான கில்பர்ட் அங்கிளை முன்பதாக அழைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் பொன்ராஜ் அண்ணே, கொஞ்சம் எழும்புங்க. என்னுடைய சகோதரர், வாங்க ஒரு நிமிஷம். மேத்யூ, நானும் அவங்களை செல்வின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். சிவகாசியில் பிரிண்டிங் டெக்னாலஜியில் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷனில் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நண்பர் மூலமாக ஒரு அறிமுகம். அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக நாங்கள் நாகர்கோவிலில் மைக்கா மண்டபமாக கடமலை குன்றுன்னு அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம். பள்ளத்தாக்கின் லீலின்னு நினைக்கிறேன். அவள் அப்பா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அருமையான பிரபாகர தாஸ் அவள் அப்பா நல்ல ஒரு கதாகால ஜபமும் நடத்துகிற ஒரு அருமையான தகப்பனார். 3 பசங்க அவருக்கு. செல்வின் 2வது நபர்னு நினைக்கிறேன்.
போயிருந்தோம். அவங்க ஏரியாலாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சிறு தொழில் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டான். என்னுடைய ரப்பர் ஸ்டாம்ப் தொழிலில் கூட கற்றுக் கொடுத்தேன், கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தொடர்பு இல்லாமல் போயிருச்சு. 2019க்கு பிறகு ஒரு நபர் மூலமாக செல்வினை விசாரிக்கும்படியாக எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் நல்ல ஒரு ஊழியத்தில் இருக்கிறான், நேபாள் குறித்து தரிசனத்தில் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படியாவது பார்க்கணுன்னு ஒரு ஆசை. என் மகா கூட சொல்லுவாள், எனக்கு பாளையங்கோட்டையில் என் மகா படித்தா +1 +2. நாகர்கோவிலேருந்து சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, நம்ம போகும்போது அவங்க ஏரியா போகணும்ப்பான்னு சொன்னான். ஆனால் செல்வினை பார்க்குறதுக்கு ஆண்டவர் இங்கே சென்னையில் பார்க்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மைக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஏன்னா நாங்கள் அவங்க வீட்டில் உட்காந்து முழங்கால் படி ஜெபித்து இருக்கிறோம். அவன் இப்போ ஆண்டவர் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரராய் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரு மலை பிரதேசத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அருமையான பணியை ஆண்டவர் சுற்றி திருந்ததை போல இன்றைக்கி அவனுடைய பாதங்கள் அங்கே பகிர்ந்ததுக்காக நான் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி அங்கே அநேக ஆத்துமாக்கள் சபைகள் பெருகட்டும். இந்த ஊழியத்துக்காக நான் இங்கே இருக்கும்போது ஜெபித்தேன். ஒரு சிறு தொகை அந்த மக்களுக்காக நம்மளும் மாதந்தோறும் அனுப்புவோமே. ஒரு ஜிபேயில் நம்பர் பார்த்தேன். சரி, மாதந்தோறும் என்ன செய்வோம், அந்த நம்பருக்கு ஒரு கொடுக்கலாம் ஒரு சிறு தொகைன்னு. நம்முடைய பங்கும் பரலோகத்தில் பொக்கிஷமாக இருக்கணும். இங்கே வேண்டாம், அது பூவும் என்ன செய்யுமா, புழு பூச்சிலாம் அரித்து போகுமா. ஆனால் ஒரு சிறு வேலை தான் பார்க்குறேன். ஆண்டவர் அதிலிருந்து ஒரு தொகையை செல்வின் ஊழியங்களுக்காக கொடுப்போம்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் நடத்தட்டும் செல்வின் ஊழியங்களை. நம்ம தொடர்ந்து மேத்யூக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பாவுடைய பணி போல அவருடைய பணியும் சிறந்து இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், இவங்க சொன்னாங்க எங்கள் அப்பா கதாகால பல ஜபம் அதெல்லாம் நடத்துவாங்க. அந்த காலத்தில் ஒரு கட்டை மாதிரி அடித்து பாட்டு பாடுவாங்க. அப்போ கூட உதவிக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான் இங்கே உட்காந்துருக்குறாங்க. மிருதங்கம், தவையில மிருதங்கம் எல்லாம் வாசித்து உதவி செய்யக்கூடியவங்க. இதெல்லாம் சின்ன பருவங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான். 25 கவர் இதில் இருக்குது. ஒரு கட்டு அதை வாங்கிட்டு அதை 25 பேருக்கு நீங்கள் கொடுக்கணும். இதில் பேப்பரில் எழுதணும். இதனுடைய ரசீது நாங்கள் தான் போடுவோம். நல்ல கவனிங்க. ஹெவன் டிவியில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நேபாள் கிறிஸ்மஸ் பரிசுக்கு என்கிட்ட கவர் தந்தாங்க, காணிக்க வாங்கினாங்க, ஆனால் ரசீது தரல அப்படின்னா உடனடியாக என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுபோல் ரசீது தராமல் உங்கள்கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு ரசீது தரலைன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கேட்கணும். ஏன்னா இப்படியாவது ஒரு குடும்பம் இணைக்கப்பட வேண்டும் என்பது தான் இதனுடைய அர்த்தம். தயவுசெய்து வீடுகளில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கவரை நீங்கள் வாங்கி உங்கள் சபைகளில் கொடுங்க. கொடுப்பது மாத்திரமல்ல, இதை எடுத்து இந்த காணிக்கையின் மூலமாக அருமை போதகர்களும் நீங்கள் இதை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளதாக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். pandagasalai.comனு ஒன்று இருக்குது. அது வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் நேபாளுக்கான இந்த பண்டகசாலையில் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வருகை தந்தவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 21வது அதிகாரம் அதில் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய பெரிய ஒரு கிருபை, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, எப்படி பார்க்கணுமா, நல்ல கவனிங்க, நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நல்ல கவனிங்க. ஒரு சின்ன காரியம் தாங்க. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உங்கள் தலைகள் உயரட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் தலைகள் உயரட்டும். என்னென்னு சொன்னால், நல்ல கவனிங்க, தலைகள் உயர வேண்டிய இடங்களில் இன்றைக்கு நம்முடைய தலைகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைகள் குனிந்து இருக்கிறோம். பல இடங்களில் நிமிர்ந்து நின்ற பலர் இன்றைக்கு தலை குனிந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும்
மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின் அடுத்தடுத்த பகுதிகளை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு போராடுவதற்கும் உண்ணாவிரதம் இருப்பதற்கும் எப்படி ஆகிலும் மனு கொடுக்க வேண்டும், கோரிக்கை கொடுக்க வேண்டும், அரசு தலைவர்களை சந்திக்க வேண்டும், அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், தனியாக அமைப்புகளை தொடங்க வேண்டும், தனியாக கட்சி தொடங்க வேண்டும், தனியாக தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் பல தேவ ஊழியர்கள், அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் தேவ ஊழியர்களை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல வழிகளில் இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைகளை நாங்கள் உயர்த்துவதற்கு இதெல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் வசனத்தின்படி உங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கான மீட்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கண்ட ஒரு காரியம், இன்றைக்கு நமக்குள்ளாலே வேர் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. வேர் கீழே பற்றி பிடிக்கவில்லை. கீழே வேர் பற்றி பிடித்தால் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும். என்னுடைய சின்ன வயதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் தருவாங்க. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளால வீட்டிலிருந்து வேகமாய் ஓடி ஒரு குளத்தில் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு அடுத்து அந்த 15 நிமிஷம் தாண்டி வந்தால் வீட்டில் வந்து முழங்கால நிற்கணும். அப்போ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் 3 பேர், எங்கள் வீட்டில் 3 பேர், பெரியப்பா வீட்டில் 3 பேர், மொத்தம் 6 பேர் அடித்து பிடிச்சி அப்படியே ஓடி அங்கே போய் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு திரும்ப ஓடி வரணும். ஏன்னு சொன்னால் அந்த குளத்தை பார்த்த உடனே அங்கே மீன் பிடிக்கிறவர்கள், பாம்படிக்கிறவர்கள் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்கள் கூட இந்த பொழுதுபோக்கிடக்கூடாது என்பதற்காக எங்கள் வீட்டில் தந்திருக்கக்கூடிய டைம் வந்து மொத்தமே 15 நிமிஷம் தான். இதில் பிந்தி வந்து பல முறை முழங்கால நின்று அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் அந்த குளத்தின் கரையில் நாங்கள் பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணுவோம். அந்த சாதனையில் ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த குளத்தின் கரையில் ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரம் அதனுடைய வேர் மட்டும் விலைக்குள்ளே இருக்கும். ஆனால் தென்னை மரம் எங்கே நிற்கும்? குளத்துக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் என்னென்னா, குளத்தின் கரையில் நிற்கிறது, அந்த குளத்தின் கரையில் நிற்கக்கூடிய இந்த மரம் ஏன் கீழே விழ மாட்டேங்குது? அப்போ நம்ம இதுக்கு மேலே ஏறி உட்காந்து இதை நல்ல வேகமாக அந்த கொப்பை பிடிச்சி அந்த தென்னை மரத்தை பிடிச்சி நல்லா ஆட்டினா இது கீழே விழும். அப்போ அந்த மரத்தோடு நம்ம கீழே வந்து தண்ணிக்குள்ளே குதித்து போயிடலாம், நம்ம ஒரு ஹீரோவாக மாறிடலாம் அப்படி சொல்லிட்டு பல முறை ஏறி பல வருஷக்கணக்கில் ஏறி பார்த்தேன். தென்னை மரம் இப்போவும் இங்கே தான் நிற்கிது, அதே இடத்துல தான் நிற்கிது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை ஆட்டணும்னு நினச்சேன், நான் தான் ஆடி போய் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த நிலைமைக்கு அன்றைக்கு மாறி போனேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த மரம் அப்படி நிற்பதை பார்த்த எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சிலர் கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம், கொஞ்சம் இவன் மேலே ஏறி இருந்து இவனை அமுக்கி பார்க்கலான்னு சிலர் நினச்சிட்டு உங்கள் கூட விளையாடுறாங்க. ஆனால் இயேசுவாகிய கண்மலையின் மேலே நீங்கள் இறுக பற்றி பிடித்ததுனால உங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 2020 எப்படியாவது உங்களை முடிச்சிடணும்னு சொல்லி கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் கொரோனா போயிடுச்சு. ஆனால் போன கொரோனாவை விடாமல் 3 வருஷம் நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம். வீட்டில் என்ன பிரச்சனை? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படித்தான் பிரதர். ஏன் நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிறீங்க, கால் கொஞ்சம் தூக்கி நடக்கிறீங்க? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படி தான் பிரதர். இந்த நேபாளுக்கு காணிக்கையை ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கொரோனா வந்ததுலேருந்தே இப்படி தான் பிரதர். என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய தலைகள் நிமிர முடியாமல் நம்ம எங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்கணுமோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் தலைகள் தொங்க விடப்பட்டதற்கு, நாம் குனிந்து கிடப்பதற்கான முக்கியமான சத்துரு வேற யாரும் இல்லை. இப்படி வைங்க. எப்படி? இப்படி வைக்கக்கூடாது. நான் தான். எப்படி சொல்லுங்க? உங்கள் கையை என்ன பாருங்க. அப்போ கூட என்னையே தான் கை காட்டுறாங்க. நீதா என்ன புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தாழ்வு மனப்பான்மை, நாம் நம்மளை குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பு. ராமன் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவது வரை, உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை, இந்த உலகத்தில் உங்களுக்காக ஒரு வாய்ப்பையோ ஒரு வசதியையோ ஒரு தளத்தையோ ஒரு மேடையையோ எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு தரப்போகிறதில்லை. புரியுதா உங்களுக்கு? தரமாட்டாங்க. வாய்ப்புகள் தரமாட்டாங்க, வசதிகள் கொடுக்க மாட்டாங்க, மேடைகள் தரமாட்டாங்க. நீங்கள் தான் உருவாக்கணும்.
அப்போ நீங்கள் உருவாக்கணும்னா உங்களுடைய தலைகள் உயரணும், உங்களுடைய கொம்புகள் உயரணும். கொம்புகள் உயரணும்னு சொன்னால் அதுக்கு முதுகெலும்பு வேணும். அந்த முதுகெலும்பு தான் கிறிஸ்துவாகிய கன்மலையில் கட்டப்பட்டவர்களுக்கு அந்த முதுகெலும்பு வரும். அந்த முதுகெலும்பு தான் சத்திய வசனம். வசனத்தின்படி நிற்கக்கூடியவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் மாறணும். இங்கே யாராவது நீங்கள் போகிற சபைக்குள்ளால போகிற சபையினுடைய போதகரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து தாறுமாறாக பேசுகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்போ கடைசியில் ஜெபிக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு போங்க. நாளைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆராதனைக்கு போகும்போது கர்த்தர் பேசுவார். ஒரே சபையில் ஆராதிக்கிறீங்க, ஒரே சபையிலிருந்து அந்த போதகர் வார்த்தையை தாரார். அந்த பாஸ்டருடைய வார்த்தை தான் அந்த போதகர் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தாரார். இதை கேட்குறீங்க. ஆனால் சாயங்காலம் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க. முடிஞ்சால் அடுத்த நாள் யூடியூப்பில் கழுவி ஊற்றுறீங்க. ராமேன் சொல்லுங்கள். இது ஒரு பொழப்பு. இப்போது இது விசுவாசிகளுடைய ஒரு குவாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாருப்பா, அந்த செய்தி என் உள்ளத்தை தொட்டுச்சு. எங்கள் பாஸ்டர் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்தாரு, அது என் இருதயத்தை உடச்சிருச்சுப்பா. இந்த செய்தியை நீ கேளு, இப்படி அனுப்புங்க. அவன் அங்கே ஓடி போயிட்டான், இவன் இங்கே ஓடி போயிட்டான், அவன் அவள் கூட போயிட்டான், இவள் கூட போயிட்டான். இந்த கதையை ஊர் ஃபுல்லாக ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு தனியாக யூடியூப் ஊழியத்தை தொடங்கியிருக்கீங்க சிலர். அல்லேலூயா. ஏம்மா, தவறான காரியங்களை அல்லன்னா பெரிய உளவுத்துறை மாதிரி இறங்கி அதை கண்டுபிடிச்சி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது. மெழுகுவத்தி கடைசி நேரத்தில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்கம்மா. அதை அணைவதற்கு முன்பு கொஞ்சம் வேகமாக பற்றி பிடிச்சி எரியும். நிறைய லைக்கு, நிறைய ஷேரு, ஏகப்பட்ட ஃபார்வேர்டு எல்லாம் கிடைக்கும். திடீர்னு டொப்புன்னு என்ன செஞ்சிடும்? மெழுகுவர்த்தி முடிஞ்சிடும். ஆனால் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட நீங்களும் நானும் அவருக்காக ஒளி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். யோபு 14வது அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 14வது அதிகாரம் 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடித்தட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர்களின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். பாருங்க, ஒரு மரத்துக்கென்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எப்படியாவது அந்த மரம், கீழே கிடக்கிற மரம் என்ன செஞ்சிருமா? துளிர்த்துரும். தலைகள் உயர்த்தப்பட வேண்டிய இடங்களில் நீங்கள் போய் நிற்கும் பொழுது அங்கே உங்களை ஏந்துவதற்கும் தாங்குவதற்கும் என் தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புவார். அவங்க உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, பிரதர், சில இடங்களில் பெரிய பிரச்சனை, அது வாயினால் வந்தது. நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாலே இந்நேரம் உங்கள் சபை ஆத்மாக்கள் நிரம்பி இருக்கும். ரலிலே சொல்லுங்களேன். ஒரு தேவ மனிதர் தன்னுடைய சபையில் ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. நல்ல சர்ச்சு அப்படியே டெவலப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. சத்தியத்தினுடைய தெளிவில் பேசியிருந்தார். திடீர்னு இவருக்குள்ளால ஒரு ஆவிக்குரிய ஒரு மேட்டிமை வந்துட்டு. என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய ஒரு மேட்டிமை. ஒரு அந்த பாஸ்டர் இதை பார்த்துட்டு கூட இருக்கலாம், மனம் திரும்புங்க பாஸ்டர். அப்போது அந்த மேட்டிமை வந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டார். எப்படி தெரியுமா? நானா உன்னை கூப்பிட்டேன். எப்படி? நானா உன்னை கூப்பிட்டேன், நீ தானே சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்த. நான் என்ன சொல்கிறேனோ அமைதியாக கேட்கணும், இல்லாட்டி கதவு திறந்துருக்கு, வெளியே போ. 13 வருஷம் கொடுத்த வார்த்தை சத்தியங்கள் தேவன் பக்கம் ஒரு கூட்ட மந்தைகளை கொண்டு வந்துச்சு. இப்போ 4 வருஷமாக பேசுகிற வார்த்தைகளினால இன்றைக்கு 3 ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்த அந்த தேவ மனிதன் ஒரு ஆராதனைக்கு கூட ஆள் ஃபுல்லாக இல்லை. எவ்வளோ வேதனை தெரியுமா? எனக்கு அழுக தான் வருது. ஏன் தெரியுமா? அவ்வளவு நல்ல வார்த்தைகளை, சத்தியத்தின் தெளிவுகளை பேசுவதற்கு தேவன் கிருபை கொடுத்து அபிஷேகத்தை தந்து உங்களை பலிபீடத்தில் விட்டா, நீங்கள் பலிபீடத்திலிருந்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் அபிஷேகம் இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். முதல்ல சொல்லிட்டேன், சபைக்கு போகிறவங்க உங்கள் சபையில் உள்ள போதகரையும் போதகருடைய குடும்பத்தை நியாயம் தீர்க்க வேண்டாம். நீங்கள் நியாயம் தீர்க்கவே வேண்டாம். ஏன் நியாயம் தீர்க்க வேண்டாம்னா, நீங்கள் தலைகளை நிமிர்த்த வேண்டிய இடங்களில், உங்கள் தலைகள் உயர வேண்டிய இடங்களில் நீங்கள் உயர முடியாமல் இருப்பதற்கு, உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுடைய சொந்த போதகர் மேலே உங்களுக்கு மதிப்பில்லாமல் இருக்குது. அதே சபையில் ஆராதிச்சுட்டு அவர்களை குறித்து நாம் தப்பாக பேசுகிறோம். மனம் திரும்பிக் கொள்ளுங்க. 2வது நான் உங்களுக்கு சொன்ன காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை, அந்த வாசம், அந்த வாசத்தை பிடிச்சி மரம் என்ன செய்யுது? நிமிர்ந்து நிற்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 6வது அதிகாரம் அதில் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதா இருந்தது. அடுத்த வசனம். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நிறைவு செய்வதற்கு முன்பதாய் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், தயவு செய்து இந்த நாட்களில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி, நீங்கள் கேட்ட சத்தியங்களின்படி இத்தனை வருஷம் வசனம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னும் என்ன வரல? மாற்றம் வரவில்லை. ஒரு அருமையான ஒரு வாலிப மகள் தன்னுடைய டைரியை எடுத்து 2022வது வருஷத்தில் நடந்த காரியம் அவள் எழுதினாலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொன்னதுபடி இந்த தேசத்தை விட்டு நீங்கள் என்ன கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் தந்த இந்த வார்த்தைக்கு நன்றின்னு 2022ஆம் ஆண்டில் அவள் எழுதினாலாம். எழுதிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். சரியாக 3 மாதம் முடிந்த உடனே அவளுடைய வாழ்க்கையில் அவள் படித்த படிப்பை வைத்து அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். நல்ல கவனிங்க, அவளோடு படித்தவர்களுக்கு, அவளை விட வசதியானவர்களுக்கு, அவளுடைய அப்பா அம்மாவை விட நல்ல வசதின்னு சொல்லும் பொழுது ஒரு இப்போ லண்டன் யூகே பற்றி பேசுகிறேன். லண்டனுக்கு போகிறதுக்கு 10 லட்சம் 7 லட்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியான குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒரு சாதாரண பால் வெட்டும் தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்க. அந்த மகள் கிளம்பும் முன்பதாக தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களுடைய கூட்டத்துக்கு வந்திருந்தா. அங்கே எங்களுடைய கூட்டம் வரும்பொழுது நாங்கள் எந்த கூட்டம்னாலும் கூட்டம் முடியும் போது ஒரு அன்பின் விருந்து உண்டு. அப்போ அந்த அன்பின் விருந்து முடிஞ்சோடனே அந்த பிள்ளை என்னை சந்திக்க வந்தா. நான் அவள்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு கேட்ட பொழுது அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் 2022 ஆண்டவர் எனக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் சபைக்கு போன பொழுது என் சபைக்குள்ளிருந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த கார்டு எடுத்து காட்டுறாப்புல நான் பார்த்துட்டு, சிவகாசியில் பிரிண்ட் பண்ண ஒரு கார்டு, சர்ச்சில் ஒரு 100 கார்டு வச்சுக்கிட்டு அந்த கார்டில் ஒரு கார்டை எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒன்று எடுங்கன்னு சொன்னது. இதைத்தான் சிலர் கிளி ஜோசியம்னு சொல்லி கிண்டல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன்னா, அந்த மகள் சொல்லுகிறாள், அந்த ஒரு கார்டை நான் எடுத்துக்கிட்டேன் ஐயா, அந்த கார்டில் எடுத்த அந்த ஒரு வசனத்தை வச்சு தினமும் நான் ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வசனமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு வசனமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் தள்ளி விட்ட ஒரு வசனமாக இருக்கலாம், இல்லை சபையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் டிவி சேனலை மாற்றும் பொழுது ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒரு தேவ மனிதன் எப்போவோ பேசின ஒரு தொலைக்காட்சி வார்த்தையாக இருக்கலாம், அந்த டிவி சேனலில் என்னைக்கோ ரெக்கார்ட் பண்ண ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கொடுத்த மனிதன் பெருசல்ல, அந்த வார்த்தையை பேசின ஊழியக்காரன் பெரிதல்ல, அந்த ஊழியக்காரன் மூலமாய் மகிமைப்பட்ட தேவன் பெரியவர். அந்த மகளுக்கு கிடைச்ச அந்த ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு அவள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அந்த ஒரு வார்த்தைக்கு வெல்லமை அந்த பிள்ளையை தலை நிமிர செய்தது. அவளுடைய தலை நிமிர்ந்ததுனால இன்றைக்கு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அந்த குடும்பத்திலிருந்து கூப்பிட்டு, ஐயா டிவியில் நேபாளில் சர்ச்சு கட்டுறதுக்கு இன்னும் மீதி தேவை இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய மகள் வெளி தேசத்துலேருந்து ஒரு காணிக்கை தந்து விட்டுருக்குறா, அதை நான் கொண்டு தர்றதுக்கு என்னால் முடியாது, யாராவது ஒருத்தர் அனுப்பி வைங்கன்னு. நானும் ஒரு சகோதரனை அனுப்பிவிட்டேன். 1 லட்சம் ரூபாவை அப்படியே எடுத்து கொடுத்து, இதை உங்கள் சர்ச்சுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த என்னை தேடி வந்த அந்த மகள் அன்றைக்கு கூட்டம் முடித்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவள் கையில் 20 ரூபாய் இல்லை. எவ்வளோ ரூபாய் இல்லை? வெறும் 20 ரூபீஸ், 20 ரூபாய் இல்லாமல் எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரிகிட்ட போய்
நான் இந்த மாதிரி இங்கேருந்து பஸ் ஏறி இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு பஸ்ஸுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க 100 ரூபா கொடுத்ததுக்கு இல்லை எனக்கு 20 ரூபா போதும்னு கேட்டு வாங்கி கொண்டு போன ஒரு மகளை கொண்டு 1 லட்சத்தை எடுத்து ஒரு நேபாளுக்கு கொடுப்பதற்கு தேவன் உயர்த்த முடியும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் எம்மாத்திரம் உயர்த்தாமல் இருப்பார்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நீதிமொழிகள் 12:2 சொல்லப்படுது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுடைய வேர் இப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு இடத்துல என்ன செய்யணுமா? கண்மலையின் மேலே அந்த அஸ்திபாரம் போடப்படணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடணும்னு சொன்னால், உங்களுடைய வேர் அங்கே பற்றி பிடிக்கணும்னு சொன்னால், நீங்கள் கனி கொடுக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் எனக்கு தரப்படக்கூடிய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது சொல்லுறோம், ஆன் ஸ்பாட்டில் சொல்கிறோம். அந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பிரதர், இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை பெரிதில்லைங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் எழும்பலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கேட்கிற வார்த்தைகள், நான் படிக்கிற வசனங்கள், நான் பார்க்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க. என்னுடைய தலைகளை உயர்த்துங்கப்பா, என்னுடைய தலைகளை உயர்த்துங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகட்டும். வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய மீட்பு இன்றைக்கு சமீபமாக இருக்கிறது. மார்க் 16வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தில் சொல்ல, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி. ஆனால் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் என்னுடைய தலை, சொல்லுங்களேன், என் தலை இன்றைக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உங்க பார்வைகளை மாத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சகோதரனே, உன் பார்வையில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். அந்த கள்ளத்தனமான பார்வையை மாத்துங்க. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், கம்பீரமா பாருங்க, பரிசுத்தமா பாருங்க, அபிஷேகத்தோடு பாருங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெபிங்களேன், 1 நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் ஜெபிங்களேன், சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்களேன். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் மாறட்டும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த நாளிலேயும் எங்கள் தலைகளை உயர்த்துவேன் என்று சொன்ன உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நாங்கள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எங்கள் முதுகில் உள்ள பிரச்சனைகள், எல்லாரும் சொல்லுங்களேன், எங்க முதுகில் உள்ள பிரச்சனைகள், என் முதுகுக்கு பின்னாடி, என் வாழ்க்கைக்கு பின்னாடி, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்னாடி, என் பிசினஸுக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி இருந்து என்னை துன்பப்படுத்துகிற, என்னுடைய பின்னால இருந்து எனக்கு வலிகளை தருகிற பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கும் இந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தம் இந்த இடத்துல வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, அப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, என் வாழ்வில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் அப்பாவுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிசினஸ் பண்ணக்கூடிய என் சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுயமாய் தொழில் செய்யக்கூடிய என் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். இவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் உயர்த்துங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கான மீட்பு சமீபமாய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கு முன்னாடி அத்திமரம் துளிர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசந்த காலம் வரும் பொழுது உம்முடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நாங்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு, எங்கள் தலைகளை உயர்த்த முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எங்களிடத்திலே குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. ஒரு விசை மனம் இறங்குங்க ஆண்டவரே. எடுத்த பொருத்தனைகளை, நேபாளுக்காய் கொடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரே ஒரு வருடத்தின் ஒரு பிள்ளையினுடைய 1 வருட தேவையை சந்திப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்குரிய ஞானத்தை தாருங்கப்பா. அதை நிறைவேற்றுவதற்குரிய பொருளாதார தடைகளை நீக்குங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேல
பலகீனப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலகீனங்களை மாற்றுங்கப்பா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவுடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளேயும் உங்க பரிசுத்த ரத்தம் கடந்து வரட்டும். இவ்வளவு தூரம் வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஜனங்கள் எங்களுக்கு கொடுத்த சபை மேய்ப்பர்களை, சபை போதகர்களை, சபையின் ஊழியர்களை கனம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எத்தனை உயரத்தில் இருந்தாலும், ஆண்டவரே, விழுந்து கிடக்கும் ஒரு மரத்திற்கு எப்படி அந்த ஈரப்பதம், அந்த ஒரு சின்ன துளிர்க்கிற அந்த ஈர தண்ணி படம் வரும் பொழுது அந்த தண்ணியினுடைய வாசம் கிடைத்தாலே அது துளிர்த்து எழும்புகிறதோ, அதே போல எங்களுக்காக இந்த வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எழும்பி நின்று கண்மலையாகிய கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் எங்களை ஸ்திரப்படுத்த கிருபை பாராட்டும். துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயணம் பயணம் இது நல்ல பயணம், பயணம் பயணம் தரிசன பயணம்.
தரிசன பயணம் இது, பயணம் இது, நல்ல பயணம் இது, தரிசன பயணம்.